ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் மெயினாக டுட்டோரியல் வீடியோஸ் தான் கவர் பண்ண போகிறோம். ஆல்சோ நான் இது வரைக்கும் கவர் ஆகாத சில ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மேக் ஷூர் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிசி ஸ்டோரேஜ் ட்ரைவ்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் டிஃபால்ட்டாக சி ட்ரைவில் ஒரு 500 GB, நீங்கள் எஸ்எஸ்டிலாம் போட்டிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ சைஸ் போட்டிருக்கீங்க, 1 TB போட்டிருக்கீங்களா, 500 GB போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் இங்கே காட்டிடும். இப்போ நம்ம எதாவது ஒர்க் பண்ணுறோம்னா பீரோல்ஸுக்கு நீங்கள் வீடியோ ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க, ஆடியோ ஃபைல்ஸு, அந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோல்டராக போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை ஈஸியாக நம்ம டைம்லைனில் இம்போர்ட் பண்ணி இது இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம எடிட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். பட் அதே நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் எல்லாம் ஒரே இடத்துல இந்த மாதிரி கன்ஜஸ்டடாக போட்டுட்டு வச்சுருந்தோம் வச்சுங்களேன், நிறையா ஸ்டோரேஜ் பிடிக்கும். அதை நம்ம போக போக நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுருவோம். நம்ம அடுத்தடுத்து ஒர்க்கை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்னன்னா நம்ம அந்த மாதிரி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த சி டிரைவ்லேயே நிறையா ஸ்டோரேஜ் பிடிச்சிரும். ஆர் நீங்கள் இந்த டி டிரைவில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டி டிரைவில் உங்களுக்கு நிறையா இது பிடிச்சிக்கும். அந்த மாதிரி அசால்ட்டாக விட்டுட்டோம்னா ஃபியூச்சர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குடா இத்தனை ஜிபி பிடிச்சிருக்கு, நம்ம தான் எதுவுமே பண்ணலையாடா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம ஒவ்வொரு ஃபோல்டர்ஸாக போய் பார்க்கும்போது நிறையா ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அது நம்ம எப்படி தேடி போய் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை. எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கிற டைமில் நான் யூஸ் பண்ணி ஒரு 300 GB பக்கம் நான் கிளியர் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் நான் ரெஃபர் பண்ணுறேன். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கூகுள் போய்க்குங்க, WinDirStat அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த லிங்க்கில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அப்படி காட்டுறேன் பாருங்கள். WinDirStat. ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் லோகோ இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் இந்த எஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே என்னென்ன ட்ரைவ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரைவ் எல்லாமே இங்கே காட்டிக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு சி ட்ரைவை நான் ஸ்கேன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி நிறையா கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கிற பாக்ஸஸ்லாம் காட்டும். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பார்த்து பயப்பட வேணாம். இங்கே ஒரு பர்பிள் கலரில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் அந்த ஃபைல் 7.9 GB இருக்குது. சரிங்களா, லாஜிக்கல் சைஸ். அதை நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ண அது எத்தனை ஜிபி இருக்குன்னு சிம்பிளாக காட்டிடும். இப்போ நான் இந்த எல்லோ கலர் பாக்ஸை டச் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே வருங்க, எனக்கு 29 GB இருக்குது. பட் நீங்கள் டெலிட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து டெலிட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் விண்டோஸில் பிசியில் இருக்க டிஃபால்ட் ஃபைல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சம்திங் ஏதோ எரர் காட்டிடும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இது பெரிய பாக்ஸ் இருக்குங்களா, பெரிய பாக்ஸ் டச் பண்ணால் அது பெரிய ஃபைல் சைஸ் பிடிச்சிருக்கு, அதனால பெருசாக காட்டும். இந்த ஒயிட் கலரில் பார்டர் லைன் போட்டு காட்டிடும். அதே நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஒவ்வொன்றா கிளிக் பண்ண நீங்கள் இந்த மாதிரி 3 MB அந்த மாதிரிலாம் காட்டும். பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைலோட சைஸும் மாறும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெரிய பாக்ஸையும் நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃபைலை டெலிட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எஸ் ஆர் நோன்னு காட்டும். அதை நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படி டெலிட் ஆகிக்கும். இங்கே பாருங்க, ரெட் டெட் ரிடெம்ஷன். இது எனக்கு 120 GB இருக்குது. இது ஃபுல்லாக அதுதான். இப்போ நான் அதை டெலிட் கொடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்ருவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிசிக்கும் நல்லா ஒரு ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனாலுமே எந்த ஒரு லேகும் இருக்காது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. ஐ ஹோப் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரியட்டும், யூஸ் பண்ணியும் பார்க்கட்டும். தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கவர் ஆகாத டுட்டோரியல் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ.